ஹாய். நான் கபாலி மூவி பற்றி தான் பேச வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ப்ளூ ஷர்ட் போட்ட ஒருத்தரும் ப்ளஸ் பேர் தெரில அண்ட் இன்னொருத்தர் பிரசாந்த்னு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. நான் கேட்குறேன், நீங்கள் 2 பேரும் என்ன நினச்சி ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க கபாலி பற்றி? எனக்கு ஒன்றும் புரியலை. ஆக்சுவலாக உங்களுக்கு மலேசியா தமிழன்ஸ் பற்றி தெரியுமா தெரியாதா? ஒரு மூவி ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படத்தில் வந்த கதை உண்மையா இல்லையா, அது எப்படிப்பட்ட கதை, அதெல்லாம் நீங்கள் ஆர்என்டி பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுக்கணும். சும்மா ஏனோ தானே வந்து நிறைய லைக்ஸ் வரணும், நிறைய கமெண்ட்ஸ் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? அதில் அந்த ப்ளூ ஷர்ட் போட்டவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு, என்னமோ ரஜினிகாந்த் இப்படி நடந்தாராம் அப்படி நடந்தாராம் நடக்கணும்னு உட்காந்தாரு. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது அதை சொல்லுங்கள். தலைவர் இந்த வயசில் 65 வயசுலேயும் வந்து அவர் வந்து அவரோட திறமைக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. அண்ட் ரஞ்சித் சூப்பராக எடுத்திருக்காரு. மூவி பற்றி எந்த ஒரு குறை சொல்கிறதுக்குமே கிடையாது, சரிங்களா? ஓகேவா? ரஞ்சித் அவர் சொல்ல வேண்டியதை அழகாக யதார்த்தமாக சொல்லியிருக்காரு. இந்த வயசில் என்ன தேவையோ ரஜினிகாந்த் சாருக்கு அதை அப்படியே அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க, ஓகேங்களா? சும்மா நீங்கள் எதுவும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு வந்து நீங்கள் தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? அண்ட் மிஸ்டர் பிரசாந்த், நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேக்கப் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. ஏங்க, இது வந்து என்ன, இது எந்திரம் மாதிரி படமா இது? நீங்கள் சொல்லுங்கள். இந்த கதைக்கு எது தேவையோ அதுதான் யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ ஒரு 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 ஜெயிலேருந்து ஒருத்தர் வராருன்றப்ப என்ன ஃபுல் மேக்கப்லாம் போட்டால் வருவார்? சொல்லுங்கள் பார்ப்போம். தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா? உங்களுக்குலாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அருகதை கிடையாது உங்கள் 2 பேர்த்துக்குமே, ஓகேவா? அதாவது மலேசியாவில் தமிழன்ஸ் என்ன கஷ்டப்பட்டாங்களோ அதை தத்ரூபம் படமாக எடுத்து காமிச்சிருக்கிறாங்க, அதுதான் உண்மை, ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு 2 பேர்ட்டையும் சொல்கிறேன், ரிவ்யூன்ற பேரில் தேவையில்லாத பேசி என்ன தமிழன்ஸ்கிட்ட அடி வாங்கிடாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். அது முக்கியமாக ரஜினி ஃபேன்ஸ், ஏன்னா நானும் ரஜினி சாரோட ஃபேன்ஸ் தான். ஸோ முக்கியமாக ரஜினி சார் ஃபேன்ஸ்கிட்ட கையில் 2 பேரும் அடி வாங்கிடாதீங்க. தேவையில்லாமல் பேசக்கூடாது, அது மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க. ஐயோ ப்ளூ ஷர்ட், நீ உனக்கு இப்போ நானே நீ பேசுகிறேயா? உனக்கு என்னையா, உனக்குலாம் ஏஜ் என்னையா ஆகுது? நீ என்ன ரஜினி சாரை பற்றி பேசிகிட்டு உனக்கு ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டு உன்னை ஒரு கேமரா நிற்க வச்சா நீ என்ன பெரிய ஆளா? ஏன்னா வராரு போகிறாரு அப்படி பேசிகிட்டு இருக்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு தமிழனா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிறதுக்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் 2வது நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது என்ன வேணால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூவில் வந்து ஒரு பிக் ஸ்டாரை எப்படி வந்து மரியாதை கொடுத்து பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க, தேவைலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ பார்த்துடுங்க, 2 பேரும் தலைவரை பற்றி பேசியிருக்கிறீங்க, பார்த்துடுங்க தமிழ்நாட்டில், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது நல்லதுக்கு இல்லை. இனிமேலாவது வந்து ரிவ்யூ வந்து ஒழுங்காக ரிவ்யூ பண்ணுங்கள். நல்லதும் கெட்டதும் 2 எடுத்து ரிவ்யூ பண்ணுறது தான் உண்மையான வந்து ஒரு ரிவ்யூன்னு சொல்கிறது. சும்மா யூடியூப்பில் உங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் வரணுன்ற இதுக்காண்டி வந்து சும்மா தேவையில்லாமலாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? சரியா? ரஞ்சித் வந்து அழகாக காமிச்சிருக்காருங்க, அவர் பெஸ்ட்டாக காமிச்சிருக்காருங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகத்தில் வந்து இந்த கபாலி மூவி இவ்வளோ ப்ரொமோஷன் ஆச்சு, யார் படமாச்சும் அப்படி ப்ரொமோஷன் ஆச்சா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு பெருமைப்படுங்க. படம் நல்லா இருக்கணும், நல்லா, அது 2வது விஷயம். அதை நினச்சி ஃபஸ்ட்டு பெருமைப்படுங்க. சும்மா ரிவ்யூ வந்து எப்படி கொடுக்கணும், ஏன்னா பிகாஸ் உங்களோட ரிவ்யூ வச்சு தான் நிறைய பேர் படம் பார்க்கவே போகிறாங்க. ஆன்லைனில் நீங்கள் கொடுக்குற ரிவ்யூ வச்சு தான் படம் பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால் கொடுக்குற ரிவ்யூ நல்லா கொடுங்க, சரிங்களா? ஓகேவா? சும்மா தேவையில்லாமல் கொடுத்தும் பிரச்சனை உண்டாக்கிங்க. That's all. Thank you.